அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விவகாரம் தொடர்பாக சுரங்கம் அமைக்காதது ஏன் என கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக டிஜிபி 2 வாரத்தில் அறிக்கை அளிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 8ஆம் தேதி ரயில் மோதியதில் 3 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்தார்கள். மேலும் பள்ளியினுடைய அந்த வாகனத்தினுடைய ஓட்டுநர் மற்றும் சில மாணவர்களும் காயமடைந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக நாளிதழ்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தற்பொழுது தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ரயில்வே வாரிய தலைவர், தமிழ்நாடு தலைமை செயலாளர் மற்றும் தமிழ்நாடு டிஜிபி ஆகியோர் 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதை உத்தரவிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் இந்த விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்றவர்களினுடைய தற்பொழுதைய உடல்நிலை என்ன என்பது தொடர்பாகவும் அந்த அறிக்கையில் தகவல்கள் இடம்பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் ஒரு மனித உரிமை மீறிய செயல் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த லெவல் கிராசிங் அந்த கேட் திறந்திருந்ததால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும், எனவே இது ஒரு மனித உரிமை மீறிய செயல் என்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் நாளிதழில் வெளியான செய்தியின் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட லெவல் கிராசிங்கில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு அனுமதி அளித்தும் ரயில்வே அனுமதி அளித்தும் மாவட்ட நிர்வாகம் அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என தகவல்கள் வெளியாகி இருப்பதாகவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மதியழகன்.